Good morning students. நீ 11th மேக்ஸ் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.3ல ஒரே ஒரு கொஷின் நம்ம பார்க்கவே இல்லை. அதில் எக்ஸாம்பிள் 1.29 பார்ப்போம். ஓகேவா? என்ன அப்படின்னா f(g) ஃப்ரம் ஆர் டு ஆர் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. f of x கொடுத்துருக்காங்க, g of x கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் f காம்போஷன் g கண்டுபிடிக்கணும். இப்போ நார்மலாக என்ன இருக்கும் அப்படின்னா முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ f of xன்னு ஒன்று கொடுத்துட்றாங்க. அது எல்லாமே பாயிண்ட்ஸில் கொடுத்துருவாங்க. 1, 2, 2, 3 g ஆஃப்னு ஒரு கொடுத்து அதே மாதிரி பாயிண்ட்ஸில் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா f காம்போஷன் g இல்லை g காம்போஷன் f கண்டுபிடிச்சோம். ரைட்டா? அது ஒன்று. இன்னொரு மாடல் என்ன பார்த்தோம் அப்படின்னா f of xங்கிறது 3x + 1, g of xங்கிறது பார்த்தீங்கன்னா 2x - 1 இப்படி பார்த்துருப்போம். இது செகண்டு. தேர்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா மாடுலஸில் இருக்கும். இந்த 3 மாடல் தான். 3 மாடலுக்கும் ஒரே காம்போஷன் ஒரே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஷினை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். ரைட்டா? இப்போ எப்படின்னு பார்ப்போம். f of x கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா f of x ஒரு வேல்யூ எப்படி எழுதுறேன்னு பாருங்க. f of x = 2x, இங்கேயும் 2x போட்டுக்கிறேன், நடுவில் மைனஸ் அப்படியே தான் இருக்குது. ரைட்டா? இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது ஜென்ரலாக நம்ம பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஆனால் வேல்யூ அப்ளை பண்ணும்போது எப்படி மாறுங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ <0 எடுத்துக்கிறேன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது என்னவாகும்? மாடுலஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ -x மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் எக்ஸோட வேல்யூ <0ன்னு கொடுக்குறேன். அப்போ என்னவாகும்? அப்படியே ஸ்மால் x ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போ f of xோட வேல்யூ நம்ம எழுதணும்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸாக மாறிடுச்சுன்னா 3x, இதுதான் x <0. அதே மாதிரி 2xல் ஒரு x போனால் இதுதான் x, இது <0. இது f of x நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பாசிட்டிவை அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸை நெகட்டிவ் பாசிட்டிவ்னு எடுத்துருக்கேன். <0 அப்படின்னா நெகட்டிவ் தானே. 0 விட ஸ்மாலஸ்ட் எல்லாம் நெகட்டிவ், 0 விட கிரேட்டஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ்ஸ். அதுக்கடுத்து g of x வரலாம். g of x = அதே மாதிரி 2x போட்டுக்கலாம், நடுவில் என்ன பண்ணிக்கலாம் ப்ளஸ் போட்டுக்கலாம். இங்கே என்ன அப்படின்னா x <0, அதே மாதிரி x <0. <0ல் எக்ஸோட வேல்யூ -x, இங்கே பாசிட்டிவில் ப்ளஸ் எக்ஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2xல் ஒரு x போனால் x, இது x <0. இங்கே 2x ப்ளஸ் எக்ஸ் 3x, இது என்ன அப்படின்னா x <0க்கு இதுதான் நமக்கு தேவையான g of x. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? f காம்போஷன் g வேணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு f காம்போஷன் g ஓகேவா ஆஃப் x எடுத்துக்கிறேன். அப்போ எழுதும் போது என்னவாகும்? f ப்ராக்கெட்டுக்குள்ளே g of x வந்துடும். அப்போ f of g of xோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு? g of x 2 ஆன்சர் இருக்குது. ஃபஸ்ட் ஆன்சர் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் x. அப்போ x <0 பார்க்கணுமா? x <0 x அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா f of xலையும் என்ன பார்க்கணும்? x <0 பார்க்கணும். அப்போ x இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? xன்னு அப்ளை பண்ணால் போகும். ஆமாம் தானே? அப்போ அந்த 3x அப்படியே வந்துடும். இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ரைட்டா? அடா கவனிச்சிக்கோ. 3 போட்டுட்டு x இருக்க இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கணும். இங்கே ப்ராக்கெட்டில் வேல்யூ ப்ராக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதே x தான் கிடைக்கும். இது f காம்போஷன் g. நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது g காம்போஷன் f of x. சரி, இதே f காம்போஷன் g தானே கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தோன்னா f of g of x ஓகேவா? இப்போ f of g of xோட வேல்யூ செகண்டாக இருக்க வேல்யூ 3x அப்ளை பண்ணுவோம். இங்கே 3x எழுதிட்டோமா? இப்போ f of இது வந்து x இல்லை <0 எழுதணுமா? <0ல் x இருக்க இடத்துல ப்ராக்கெட் போட்டுக்கும். ப்ராக்கெட்டில் வேல்யூ ப்ராக்கெட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அதே தான் 3x கிடைக்கும். இப்போ நான் f காம்போஷன் g எழுதணுமா? f காம்போஷன் g எப்படி எழுதலாம்? இதுக்கு 3x, இதுக்கும் 3x, இது x <0, x <0. இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ஓகேவா? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்டா? ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். 1.4 ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிம்பிள் தான். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இதில் 5 மார்க் கொஸ்டின் கேட்கல அப்படின்னா பைஜெக்டிவ் அண்ட் இன்வெர்ஸ் பார்த்தோம்ல, அந்த பைஜெக்டிவ் அண்ட் இன்வெர்ஸில் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா முன்னாடி இருக்க எக்ஸசைஸ் எதுக்கு வேணாலும் போகலாம். அதாவது டொமைன் இது மேக்ஸிமம் இதில் 1.4 வந்துடும். 1.4 ஒன்றும் இல்லை, 10th நீ கிராஃப் போடவங்களுக்கு தெரியும்ல, அதுதான் இந்த எக்ஸசைஸ், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா y = x³ கொடுத்துட்டாங்க. இதுக்கு கொஸ்டின்லேயே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இருந்தாலும் எப்படி போடணுங்கிறத நம்ம பார்த்துடணும். இப்போ நார்மலாக ஒரு கிராஃப் போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னா xy நமக்கு தேவையா? நார்மலாக என்ன தேவை? xy நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு ஒரு வேல்யூ அப்ளை பண்ணால் ஒய்யோட ரிசல்ட் என்ன கிடைக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கும். எப்பொழுதுமே சிம்பிளாக ஒரு 5 வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 0, 1, 2, -1, -2 இப்படி எடுத்துக்கலாம்.
சிம்பிளாக ஒரு 5 வேல்யூ எழுதுக்கிட்டா போதும். இப்போ ஒய்யோட வேல்யூ வேணும்னா எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணால் 0, 1 அப்ளை பண்ணால் 1, -1 அப்ளை பண்ணால் கண்டிப்பாக -1 கிடைக்கும். 2 கியூப் அப்போ என்ன கிடைக்கும் 8, -2 கியூபு -8. ஏன்னா நெகட்டிவ் இருக்குன்னா மேலே ஆட் நம்பர்னா நெகட்டிவ் ரிப்பீட் ஆகும். இது எழுதிட்டேன். அடுத்து அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கும் ஒரு டேபிள் போட்டுக்கலாம். y = -x3, இதுக்கு ஒரு டேபிள். இதுக்கு அதே மாதிரி 5 வேல்யூ x, y 0, 1, 2, -1, -2 போட்டோம். 0 அப்ளை பண்ணால் 0, 1 கியூப் 1 முன்னாடி மைனஸ் இருக்குன்னா கண்டிப்பாக மைனஸ் வந்துடும். இங்கே மைனஸ் இருக்குது, 2 கியூபு 8. அதுக்கடுத்து என்னது -1 போட்டால் -1 வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்குன்னா +1, -8 வரும். -8 இருக்குன்னா +8. இது ஒரு ரிவர்ஸாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினுக்கான ஒரு டேபிள். x, y எழுத்து தெரியுதுல்ல தெளிவா? ரைட். இப்போ y = x³ + 1, ரைட்டா? இப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி 0, 1, 2, -1, -2 எடுத்துக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் அந்த +1 மட்டும் இருக்கும். 1 போட்டால் 1 கியூப் 1, 1 + 1 2, 2 கியூப் 8, 8 + 1 9. அடுத்தது -1 போட்டோம் அப்படின்னா -1 கியூப் -1 + 1 0 ஆகிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா -2 கியூப் போட்டால் -8, -8 + 1 என்ன கிடைக்கும் -7. இது மாதிரி சிம்பிளாக போட்டுக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த பக்கம் கிராஃப் போடுறேன். கிராஃப் நார்மலாக நம்ம போடுற மாதிரியே தான், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ரைட் சைடு எப்பொழுதுமே எக்ஸு, இங்கே எக்ஸு டேஷ், இங்கே ஒய், இங்கே ஒய் டேஷ். ரைட்டா? இப்போ எக்ஸோட வேல்யூ எல்லாமே 1, 2, 3 தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஸ்கேலில் மெஷர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அக்யூரேட்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். 1, 2, 3, 4, 5, -1, -2, -3, -4. இங்கே அதே மாதிரி என்ன நம்பர் வேணால் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பம். இங்கே அதிகபட்ச வேல்யூ 8 வரைக்கும் இருக்குது, இங்கே 9 வரைக்கும் இருக்குது. 9 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். ரைட்டா? மேலே கொஞ்சம் எழுத்து 9 வரைக்கும் எழுதிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. போட்டாச்சு. இங்கே அதே மாதிரி -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9 வேல்யூ எழுதிட்டோமா? ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் நம்ம போடலாம். y = x³ இங்கே போட்டுருவோம். சரியா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா y = x³ அப்படின்னா இது பாயிண்ட் 0, 0வா இங்கே இருக்குது. முதல் பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1, 1, இங்கே 1, இங்கேயும் 1, -1, -1 இங்கே. அடுத்தது -2க்கு -8 இதுக்கு நேராக. ஓகேவா? அடுத்தது பார்த்தோன்னா ரவுண்ட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் தெளிவாக தெரியும் நமக்கு. அடுத்த 2க்கு நேராக 8. அப்போ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வருமா, இப்படி போ. இது மாதிரி ஒரு கர்வ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா அந்த இடத்துல ஈக்குவேஷன் தான் y = x³ டயக்ராம். ரைட்டா? y = x³ டயக்ராம். இப்போ அடுத்து y = -x³. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு கொஷினில் ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனுக்கான டயக்ராமும் ஒரே கிராஃபில் தான் போடணும், வேறு எதுலேயுமே நீ போடக்கூடாது. ஓகேவா? நான் 2 கொஸ்டின் எடுத்திருக்கேன். ரைட்டா? இப்போ y = -x³ இதில் பிளாட் பண்ணணும். 0, 0 இங்கே, அது பிரச்சனை இல்லை. 1க்கு -1 இங்கே இருக்குது, -1 அப்போ இங்கே இந்த பாயிண்ட். அடுத்தது -1க்கு +1, -1 இங்கே இருக்குது, +1 இங்கே இருக்குது. இங்கே -2க்கு 8, -2 இங்கே இருக்குன்னா 8. அடுத்த +2க்கு -8 இங்கே. அப்போ இந்த கர்வ் எப்படி கிடைக்கும், இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வருமா, இப்படி வரும். இந்த கர்வ் அப்படியே இப்படி போகும். சரியா? இதுக்கான இதையும் எழுதிடணுமே, y = -x³. இப்போ நீ பார்க்காது. இப்போ டயக்ராம் பார்த்தோன்னா மேலே ஒரு கர்வ் இருக்குது, கீழே ஒரு கர்வ்னு உனக்கு தெரிஞ்சிடும். அப்படி போடாது, அப்படி பார்க்காது.
முன்னாடி இந்த லைன் போட்டிருக்கோம், இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம், கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோ. நீ பாட்டு மேலே ஒரு கவு கீழே வேறு கூட அந்த சம்மு சால்வ் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? இது முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் மேலே, அந்த எந்த கர்வ் அப்படிங்கிற கர்வுக்கு நேரம் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். அடுத்து இங்கே வந்துடும் 0க்கு 1, எக்ஸில் 0 எப்பொழுதுமே 0 இங்கே, ஒயில் 1ன்னா எந்த இடத்துல வந்துடும், இந்த இடத்துல வந்துடும். எக்ஸில் 0, ஒயில் 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸில் -1, ஒயில் 0. எக்ஸில் -1 இங்கே இருக்குது, ஒயில் 0ன்னா அப்படியே இங்கே இருக்கும். அடுத்து எக்ஸில் -2, ஒயில் -7. எக்ஸில் -2 இங்கே இருக்குது, ஒயில் -7 இங்கே இருக்குது, இதுக்கு நேராக கீழே இருக்குது. ரைட்டா? இதுக்கு நேராக வரும். அடுத்தது எக்ஸில் 2, ஒயில் 9. ஓகேவா? அதுக்கப்புறம் இது இங்கே அப்ளை பண்ணோமா, இங்கே 0 அப்ளை பண்ணோம், 1க்கு 2, இங்கே 1 இருக்குது, இங்கே 1க்கு நேராக இந்த இடத்துல 2. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2க்கு 9, இங்கே 2 இருக்குது, 2க்கு நேராக 9. இதெல்லாம் வரும், ஏன்னா இந்த லைன் இதுக்கு நேராக தானே போகுது. ஓகேவா? அப்போ இந்த கர்வ் நம்ம போடணும் அப்படின்னா எப்படி போடலாம், இப்படி வருமா, இது இப்படி வந்து இப்படி போகும். ஓகேவா? இந்த லைன் என்ன அப்படின்னா y = x³ + 1. இதுதான் நமக்கு தேவையான கர்வ். ரைட்டா? இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டயக்ராம், அதாவது ஒரு இது மாதிரி ஒரு கொஸ்டினில் ஒரு 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே டயக்ராமில் தான் எல்லாத்தையும் பிளாட் பண்ணணும். இது போடுறது தெரியுங்களா, இதெல்லாம் சின்ன கிளாஸில் நீ பார்த்துருப்பீங்க. இது ஒன்றும் பெருசாக தேவை கிடையாது. நீ அதிகபட்சம் -3லேருந்து +3 வரைக்கும் நீ போட்டாவே போதும். ஓகேவா? அப்படி போட்டால் உனக்கு தேவையான டயக்ராம் கிடச்சிரும். இன்னொன்று, ஒரு டேபிளில் உனக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா நெகட்டிவ் இருக்கணும், பாசிட்டிவ் இருக்கணும். ஒரு கர்வ் மேலே போயிட்டு கீழே வரணும். ஓகேவா? இல்லைன்னா இப்படி வந்துட்டு திரும்பி மேலே போகலாம், பாசிட்டிவ் இருக்கலாம், அது மாதிரி இருக்கணும். இங்கே பாதியோட வந்து இங்கே நின்றக்கூடாது, இல்லை இந்த இடத்துல டச் ஆகி இந்த இடத்துல நின்றக்கூடாது. இப்போ கீழே போகுதா திரும்பி மேலே போகுதா நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் பாரு, ஒய்யோட ஆன்சர் எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வேல்யூ என்னவாகும், டிக்ரீஸ் ஆகி திரும்பி என்னவாகணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஒரு கர்வ் வரணும். எப்படியோ ஒரு டயக்ராமில் இது மாதிரி வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான சம்மு கிடச்சிடும். ஓகே, இப்போ 1.4 பொறுத்தவரை இதுதான் கான்செப்ட், வேறு எதுவுமே இல்லை. இதில் ஒவ்வொரு கொஸ்டின் நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ஒவ்வொரு கொஸ்டினை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேவா? இதில் டவுட் இல்லைல்ல. 1.4 முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டர் ஓவர். ஓகேவா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சோம். ஓகேவா? அதில் ஒரு 2 எக்ஸசைஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சோம். இனிமேல் வைக்க போகிறது ஒரு சாப்டர் ஃபுல்லாக டெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ அந்த ஒரு சாப்டர் ஃபுல்லாக டெஸ்ட் அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொடுக்குற ஹோம்ஒர்க் கொஞ்சம் பண்ணுங்கள். ரைட்டாக பண்ணிங்கன்னா எதாவது டவுட் இருந்ததுன்னா கொடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.